ஹரிஷ் ஹரிஷ் வெரி குட் ஹியூமன் அவர். ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்கும். ப்ளூ ஸ்டார் விட இது சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள குட்டியில் நல்லாமே பார்க்கலாம். எங்கள் அப்பா எங்கள் ஹஸ்பண்ட்லாம் அப்படி தான் இருப்பாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக படம் தேட்டரில் வந்து பாருங்கள். எனக்கு தினேஷ் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் ஜோனில் இருந்து ஒன்று வெளியே வந்து இறங்கி பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மாமனார் மருமகன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்து படத்தில் ஃபேமிலிக்குள்ளே ஒரு கிரிக்கெட் கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளேல நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் தேட்டரில் வந்து பார்க்க வேண்டியது. பாலசரவனோட ஹியூமர் பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தமிழரசன் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. 2 மணி நேரம் போகிறதே தெரில. சேன்ராடன் மியூசிக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. படத்தில் அவரோட மியூசிக் ரொம்ப நின்று பேசியிருக்குது. அவரும் 2 பேரோட தான் ரொம்ப கவுண்டர் அடித்து மாற்றி அடித்து நல்லா இருக்குது. கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி பார்த்துருப்போம். ஆனால் இவங்க ஒரு தனியாக ஒரு கமெண்ட்ரி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம் தான். பிடிச்ச விஷயம்னா எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கிரிக்கெட்டு கூட நல்லா காமிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொல்லலாம், எப்படி சொல்ல முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் படத்தில். எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த ஜாதி பற்றி எடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த காலத்து பசங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் சீன் தான் பிடிச்சிருந்து, கிளைமேக்ஸ் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இப்படிதான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். எங்க வீட்டில் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. எங்க அப்பா எங்க ஹஸ்பண்ட்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சண்டைலாம் அவ்வளோ போட மாட்டாங்க, எப்பயுமே ஒன்றா இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. அவங்க என்ன 2 பேரும் சண்டையை மாமனாரும் மருமப்புள்ளியோ சண்டையை போட்டுக்கலையா, ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும் தான் பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே விட்டு கொடுக்கணும் தான் பார்க்குறாங்க. ஈகோ ஆள கம்முன்னு இருக்காங்க. சொல்லல வெளியே நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ரொம்ப எல்லாமே பார்க்கலாம். குழந்தைங்களது குட்டியிலேருந்து எல்லாமே பார்க்கலாம். மேட்ச் நல்லா எடுத்துக்காங்க. மேட்ச்சை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அது நல்லா இது பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஜனங்க என்ஜாய் பண்ணுறவங்க நம்ம ஆர்டிஸ்ட்க்கு அதுதானே ரொம்ப சந்தோஷம் தான். அது ஹரிஷ் வந்து ஒரு பிரதர் தானே, நல்ல பிரதர். அவர் ஹாப்பி ஃபார் ஹிம். எனக்காக ஒரு சந்தோஷப்படுவேன். படத்தில் இருக்கிற சின்ன கேரக்டர் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்க. தமிழரசு பச்சைமுத்து படத்தோட இயக்குனர் அண்ட் ப்ரொடக்ஷன் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ், மேனேஜர்ஸ், இதில் இருந்த சின்ன கேரக்டரில் நடித்த நடிகருக்கு, ஏன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுத்தது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை பார்க்க வந்த ஜனங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். அந்த ப்ரெஸ் வந்து பயங்கர சப்போர்ட். இதில் அவ்வளோ சூப்பரான பாசிட்டிவ், ஒரு இடத்துல கூட நெகட்டிவ் இல்லை, வெறும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான். வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. நான் மனசார தேங்க் பண்ணுறேன். அது இன்னும் அதிகமாகவும் நான் நம்புகிறேன். நன்றி. இல்லை, சின்ன வயசில் இருக்கிற மாதிரி தான். வயசு போயிட்டே இருக்கும், மனசு தான் வயசுன்னு நான் நம்புகிறேன். அது அந்த கேரக்டருக்கு தேவை, அது அமைஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். எந்த படத்தையும் நான் இது வரைக்கும் சூஸ் பண்ணி பண்ணதில்லை. இந்த படத்தில் நான் கதையே கேட்கல. ஆக்சுவலாக தமிழ் அந்த படத்தோட இயக்குனர் வந்து அவ்வளோ கிளியராக பேசினார். நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால் அந்த ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து. எனக்கு சந்தோஷம் இந்த படம் பண்ணது. ஏன்னா நிறைய நல்ல மனுஷங்க இதை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது. அதில் நம்ம ஒரு பாட்டாக இருக்கிறதே வந்து எனர்ஜி தான். வாழ்த்துக்கள், தமிழுக்கு வாழ்த்துக்கள். ஹரிஷ் வெரி குட் ஹியூமன் அவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய சக்ஸஸ் இதில் லப்பர் பந்து வந்து ஒரு கண்டிப்பாக மகுடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கும் அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு. இது கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் அண்ட் எடிட்டிங், மியூசிக் எல்லாருமே பெரிய சப்போர்ட். இது இன்னும் அதிகமாக போகணும். இது வந்து இன்னும் அதிகமாக இந்த எனர்ஜி போய் எல்லாருக்கும் சேரணும். அது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லாமல் படம் பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் நம்புகிறேன். அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது விசாரணை மாதிரி வேணாம், வேறு எதுனா சந்தோஷமாக பண்ணலாம். விசாரணை மாதிரி உண்மையாகவும் நடக்க வேண்டாம், படமாகவும் வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்று. தேங்க்யூ. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. இல்லை, ட்ரெயிலர் பார்த்து வந்தேன். அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சாரோட ஃபேன் தான் பெருசாக. நல்லா இந்த சில்லாஞ்சிரிக்கே சாங் வரும்ல, அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட் பார்ட்டில் தினேஷ் சாரும் ஹரிஷ் சாரும் ஒன்றாகுவாங்க. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. மஸ்ட்டு போய் பார்க்கணும். இல்லை அப்படி நடந்தது இல்லை. நடந்தால் ஓகே தான். நல்லா இருந்துச்சு. மஸ்ட் எல்லாரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.